அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழும் சேனல்ல நம்ம பார்க்க போகிறது சிஜே மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு குட் நியூஸ் தான். சிஜே எக்ஸாமோடைய மெயின்ஸ் 2023ல கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட் ஷார்ட்லி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரீசன் அவங்க போட்டிருந்த ரிட் பெட்டிஷன், அதாவது கொஷின் பேப்பர் எக்ஸாம் ஹாலில் சிவில் ஜட்ஜ்மெண்ட்க்கு பதில் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு கொடுத்ததாகவும் அதன் பிறகு சிவில் ஜட்ஜ்மெண்ட் கொஷின் பேப்பர் கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை கேஸை விசாரிச்சுட்டு இன்றைக்கி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதன்படி அந்த ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி ரிசல்ட்டை உடனடியாக வெளியிட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணுமா, இல்லை ரிசல்ட்டே விட மாட்டாங்களா, எப்போ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்த எல்லா கொஷினுக்கான பதிலுமே இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருச்சு. அடுத்து நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் 2024ல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படுமா படாதா அப்படிங்கிறது தான். ஸோ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் 2024ல் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஆனுவல் பிளானர்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நவம்பர் மாதத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேகன்சி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போ எவ்வளோ போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போயிலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக சாலிடாக 1 இயர் இருக்குது. ஸோ இந்த 1 இயரை கரெக்டாக பயன்படுத்தினவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு சிஜே எக்ஸாமில் கிளியர் பண்ணி போஸ்டிங்கும் அள்ளலாம். ஃபோர்கமிங் வீடியோஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை இந்த சேனலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை என்ன டாப்பிக்கை நம்ம போடலாம், இல்லை என்ன சப்ஜெக்டை போடலாம் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது கட்டாயம் ஃபோர்கமிங் வீடியோஸில் இடம்பெறும். நீங்கள் மட்டும் பயன்பெறது இல்லாமல் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.